ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மகாத்மா காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபி புக்ல பார்ட் 1ல வர்ற இன்ஸ்பெக்ஷன் எபிசோட் எக்ஸாமினேஷன் பத்தி பார்க்கலாம். அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆர் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். இந்த புக் மகாத்மா காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபி. இந்த புக்ல காந்தியோடைய லைஃப்ல இயர்லி சைல்ட்ஹுட்ல இருந்து 1921 வரைக்கும் மகாத்மா காந்தியோடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத கொடுத்திருப்பாங்க. இந்த புக் மொத்தம் 5 பார்ட்ஸா டிவைட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத்தம் 25 சாப்டர்ஸ் இருக்குது. பார்ட் 1ல சாப்டர் 2 தான் சைல்ட்ஹுட். பார்ட் 1ல சாப்டர் 2 சைல்ட்ஹுட்ல தான் இன்ஸ்பெக்ஷன் எபிசோட் எக்ஸாமினேஷன் உண்டு. இந்த இன்ஸ்பெக்ஷன் எபிசோட்ல பார்த்தோம்னா காந்தி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்றாங்க, டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்றதுக்காக அந்த ஸ்கூலுக்கு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜை செக் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. என்ன எக்ஸாம் வச்சாங்க, அந்த எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு, அந்த எக்ஸாம்ல காந்தி எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா நடந்துக்கிட்டாங்கங்கிறத தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் எபிசோட் எக்ஸாமினேஷன்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம இத பத்தி பார்க்கலாம். இப்போ ராஜ்கோட்ல காந்திய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. காந்தியோடைய ஸ்டடீஸ் பத்தி பெருமையா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. காந்தி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திய த சபர்பன் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் காந்தி த ஹை ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த டைம்ல காந்திக்கு 12 வயசு இருக்கும். இத்தனை வருஷமா காந்திக்கு அவங்க பொய் சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையா. அவங்க டீச்சர்ஸ் கிட்டையும் சரி, அவங்க ஸ்கூல்மேட்ஸ் கிட்டையும் சரி, காந்தி யாருக்கிட்டையுமே பொய் சொன்னது கிடையாதான். நெக்ஸ்ட், மகாத்மா காந்தி கரெக்டா ஸ்கூல் பெல் அடிக்கிற டைம்ல தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். அதே மாதிரி வீட்டுக்கு போற பெல் அடிச்ச உடனே வேகமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஓடியே போயிருவாங்களாம். எதுக்காகனா காந்தி அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல ரொம்ப ஷை டைப்பாவே இருந்திருக்காங்க. காந்தி மனசுக்குள்ள எப்போதுமே யாராவது நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேட்டுருவாங்களோ, மத்தவங்க நம்மள கிண்டல் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்குது. அதனால காந்தி அவங்க ஸ்கூல் மேட்ஸோடைய கம்பெனிய அவாய்ட் பண்ணிருவாங்களாம். காந்தியோடைய சோல் கம்பேனியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அது புக்ஸும் அவங்களுடைய லெசன்ஸும் மட்டும்தான். சோ காந்தி அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல மத்தவங்க கிட்ட பேசி பழகாம ரொம்ப ஷை டைப்பா இருந்திருக்காங்க. நம்ம உண்டு நம்ம படிப்புண்டுன்னு போயிருக்காங்க. நெக்ஸ்ட், காந்தி ஹை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கச்சுல எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர் அவங்க ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர் பேரு மிஸ்டர் கைல்ஸ். அந்த ஹை ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக மிஸ்டர் கைல்ஸ் ஒரு 5 வார்த்தை சொல்லி அதோடைய ஸ்பெல்லிங்க ஸ்லேட்ல ஸ்டூடெண்ட்ஸை எழுத சொல்லிருக்காங்க. அந்த 5ல ஒரு வார்த்தை தான் கெட்டல். காந்திக்கு கெட்டல் அப்படிங்கிற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. சோ ஸ்லேட்ல தப்பா எழுதி வச்சிருந்தாங்க. அத காந்தியோடைய டீச்சர் பாத்திருந்தாங்க. இப்போ அந்த டீச்சர் காந்திக்கு சிக்னல் கொடுக்கறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பையனுடைய ஸ்லேட்டை பார்த்து கரெக்டான ஸ்பெல்லிங்க எழுதுடா அப்படின்னு சிக்னல் கொடுக்கறாங்க. ஆனா காந்திக்கு அது புரியல. காந்தி என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த டீச்சர் பசங்க பார்த்து எழுதிட கூடாதுன்னு சூப்பர்வைஸ் பண்றதுக்காக தான் அங்க நிக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. சோ காந்தி காப்பி அடிக்காம தப்பாவே இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்க ஸ்லேட்ல எழுதி கொடுத்திருந்தாங்க. இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்ட பார்த்தோம்னா காந்திய தவிர மீதி எல்லா பசங்களும் எல்லா வேர்டோடைய ஸ்பெல்லிங்கையும் கரெக்டா எழுதி கொடுத்திருக்காங்க. டைரக்டா சொல்லணும்னா அந்த டீச்சர் எல்லா பசங்களையும் பார்த்து எழுத விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு டீச்சருடைய கடமையே ஸ்டூடெண்ட்ஸ காப்பி பண்ண விடாம தடுக்கிறது தான். ஆனா இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ காப்பி பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்காங்க.
சோ இந்த டீச்சர் அவங்க கடமையில இருந்து தவறிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த டீச்சர் மேல நான் வச்சிருந்த மரியாதை குறையல அப்படின்னு காந்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சரை பத்தி நிறைய விஷயங்கள் காந்தி கேள்விப்பட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த டீச்சர் மேல நான் வச்சிருந்த மரியாதை குறையல அப்படின்னு காந்தி சொல்றாங்க. எதுக்காகனா சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, பெரியவங்க என்ன பண்ணாலும் அத ஆராய கூடாது, பெரியவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல. சோ இந்த டீச்சர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் காந்திக்கு அந்த டீச்சர் மேல வச்சிருந்த மரியாதை குறையல அப்படின்னு சொல்றாங்க. கூடவே காந்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காப்பி பண்ற ஆர்ட்ட மட்டும் கத்துக்கிடவே இல்லையா. சோ சைல்ட்ஹுட்ல இருந்தே காந்தி எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அவ்வளவுதான். இதோடைய ஷார்ட் எஸ்ஸே அண்ட் டீடைல்டு எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த எஸ்ஸேயோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.